நான் ஒரு வேலையே செய்ய விட மாட்டேன், ஏதாவது கேட்டுனே இருப்பேன். ஹீ ரியலி லைக்ஸ் கியூரியஸ் பீப்புள். இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் வித் வெற்றி சார், யூ நீட் டு பி ஆனஸ்ட் அண்ட் யூ நீட் டு ஹேவ் காமன் சென்ஸ். இல்லைனா சர்வைவே பண்ண முடியாது. அவர் விடமாட்டார். ஷுட் சைன் அன் NDA and sit there and watch his narrative. A film by வெற்றிமாறன் வரலாம், a film byலாம் வரவே கூடாது. அவ்வளோதான், மீதியெல்லாம் எனக்கு தெரியாது. அவரோட எடிட் ரூம் நான் தெரப்பி ரூம்னுவேன். அவர் உள்ளே போனவுடனே உனக்கு எந்த இடத்துலேருந்து உன் கதையை சொல்லணும்னு யோசி, நீ ஓப்பனாக போ. ஐ ஸ்டார்டட் டாக்கிங் ஃப்ரம் ஹியர். நான் பாட்டு ஹிட் ரீல்ஸ் ஃபார்மேட்டில் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா மெலடி அப்படி உட்காரணும். தனுஷ் சார் கேன் சேது, ஜிவி சாருக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு. நாங்களாம் இப்போ புதுசாக வர்றோம், ஏங்க எப்படியாவது போய் ரீச் பண்ணிடணுங்கிறதான் ஒரே தாட்டா. மூவி டு பி பிராண்டட். டே 2 என்ன மைண்ட் செட் இருக்கு? மஞ்சளா இருக்கா சிவப்பா இருக்கா, மஞ்சளா இருக்கா சிவப்பா இருக்கா, மொத்தம் என்ன பச்சை இருக்கு, பச்சை இருக்கு, பச்சை இருக்கு. அப்ப நம்ம உருப்பிட மாட்டோமா? சிகப்பா இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுற ஒரு நாள் இருக்கு தெரியுங்களா? அது அன்னைக்கு தான். ஆடியன்ஸ் நேர்ல சொல்றது இருக்குல்ல, அதுதான் சார் சூப்பர் சார். அது சொல்லு மச்சான். அவன் 53க்குள்ள தான் பார்க்க போறாங்கன்னு நினைச்சேன். மாமனார் வீடு கட்டுறாரு அந்த இடத்துல. லைவா நான் ஒன்று பார்த்தேன், ஒன்று நடந்துச்சு. அதை நான் சொல்றேன் என்னன்னு. நீ சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் கேட்டேன். இந்த படத்துக்கு அமைதி தான் சார் பெரிய ரெஸ்பான்ஸ். அப்படி ஒரு பின் டிராப் சைலன்ஸ் இருந்துச்சு நான் போன இடத்துல. ஒரு மிடில் கிளாஸோட பேசிக் கனவு என்ன? ஒரு வீடு கட்டணும், இல்லம் அப்படின்னு போட்டு 2 பூ விடுவாங்க அந்த இடத்துல. வினிஷ் சார் இந்த வருஷங்கள் சேஷம் டைமில் ஒன்று சொல்லியிருந்தாரு. அமிர்தத்தில் சொன்னாரா, எனக்கு ஹிட்டெல்லாம் இப்போ ஆக வேணாம், உடனே அடிச்சா எனக்கு ஹிட்லாம் ஆக வேணாம், எனக்கு படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 6-7 மாதம் கழிச்சு என் பாட்டை கேட்டால் கூட எனக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னு வினிஷ் சார் சொன்னார். அண்ட் இப்போ இட்லி கடை ப்ரொமோஷனில் ஜிவி சார் சொன்னதாகவே தனுஷ் சார் ஒன்று சொன்னார். நான் பாட்டு ஹிட் ரீல்ஸ் ஃபார்மேட்டில் நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா மெலடி அப்படி உட்காரணும், அப்படி தான் அந்த 5 பாட்டும் கொடுப்பேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ஆல்பம்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? அந்த ஓஜிஸ் ஆல்பம்ஸ்லாம் இருக்கு. எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? தனுஷ் சார் டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் தனுஷ் சார் கேன் சே தட். ஏன்னா அவர் பேருக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு, ஜிவி சாருக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு. ஆனால் நீக் மாதிரி புதுசாக பசங்களை வச்சு பண்ணும்போது கோல்டன் ஸ்பேரோ ஒன்று தேவைப்படுது. ஓகே, ரீச்சுக்கு ஒன்று தேவைப்படுது. பாயிண்ட். எனக்கு வந்துட்டு நான் அப்படி பிராண்ட்லாம் கிடையாது. நாங்களாம் இப்போ புதுசாக வர்றோம், ஏங்க எப்படியாவது போய் ரீச் பண்ணிடணுங்கிறதான் ஒரே தாட்டாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அந்த ஓஜி சாங்ஸ் எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க, இங்கே யாருமே மிஸ் பண்ணாத இருக்கும். ரகுமான் சாரோ, ஜிவி அண்ணா சார், எல்லார் பாட்டுமே, யுவன் சார் பாட்டு எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க. இவர் ஆண் பாவம் சொன்னார், ஆண் பாவத்தில் என்ன பாட்டு சூப்பர், காதல் கசக்குதையா என்ன மாதிரியான பாட்டு. எப்படியாவது அதை ப்ரொமோஷனுக்கு நாங்கள் வாங்கிடணும்னு துடியாது பிடிச்சோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வாங்க முடியல. அந்த மாதிரி எல்லா பாட்டுமே செம்ம. ட்ரை பண்ணுவோம். ஓகே, ப்ரொமோஷனுக்காகவாது யோசிச்சு பாருங்க. அதே காஸ்டியூம்ல ரியோனனை அந்த 2 காஸ்டியூம்ல அப்படியே நிக்க வச்சு அப்படியே டான்ஸ் ஆட விட்டுருந்தா அது ஒரு பஸ் கிரியேட் ஆயிருக்கும்ல. அது கார்த்தி சார் தான் சொன்னார், எனக்கு என் குரு தான் சொல்லி கொடுத்தாரு. கலை அந்த சாங்கை வாங்குங்க கலை, அப்படியே எடுக்கிறோம், அதே ஸ்டெப்பு ரியோனனை போட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது ட்ரை பண்ண முடியல. அதுதான் சார், ப்ரொமோஷனல் மெட்டீரியல், பர்சனல் சாய்ஸ்னு 2 விதமா இருக்கு. 2மே தேவைன்னு தான் தோணுது. நான் ஃபர்ஸ்ட் படம் டைரக்டருக்கு எல்லாத்துக்குமே ப்ரொமோஷனல் தான், ப்ரொமோஷனல் தான் ரொம்ப இருந்தாலும். ஆமா சார், எப்படியாவது தெரிஞ்சிடணுன்றதான் பெரிய ஆஸ்கா இருக்கு. அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியதா இருக்கு. நம்மளுக்கு ஆசையா இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரத்தினமே என் ஆசைக்கு நான் ஒண்ணு வச்சுப்பேன், சார் சொன்ன மாதிரி அவரோட இதுக்கு ஒண்ணு கனவே அந்த பாட்டு வச்சுப்பாரு, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒண்ணு வச்சிருப்பாரு. ஃபார்ச்சுனேட்லி 2மே சேர்ந்து அது ஹிட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு வந்து அந்த ஒரு படம் எடுக்கணும், ஒரு படம் எடுத்துட்டு ஆடியோ லான்ச்சில் மட்டும் அன்னைக்கு மட்டும் அந்த 6 பாட்டையும் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணணும். 6 பாட்டும் ரிலீஸ் ஆகி ஆல்பமாக பழைய மாதிரி ஆகணும். ரொம்ப நாள் எனக்கு ஒரு பயங்கர ஆசை இருக்கு. முன்னாடி எதுவுமே வரக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. இட் ஹாஸ் டு பி இட் லைக் 6 பாட்டு மியூசிக் டைரக்டர் புது ஆளாக கூட இருக்காங்க. இட் ஹாஸ் டு ஹாவ் இட்ஸ் ஓன் வேல்யூ. 6 பாட்டு வரணும். 6 இப்போ துள்ளுவத இளமை வரும்போது எதுவுமே தெரியாது எனக்கு. நான் ஐடியாவே இருக்காது, எப்படி இருக்க போகுது, ஏது இருக்க போகுது. துள்ளுவத இளமை வந்து நான் வந்து எப்படி கேட்டேன்னா தேய்ச்சேன் நான்.
அந்த அந்த கேசட்டை போட்டு நான் வந்து கட்டி பிடிச்சிலாம் தூங்கியிருப்பேன் விட்டுருந்தானே. அப்படி அப்படி இருந்தது எனக்கு அது. இஃப் வி கேன் அந்த மாதிரி திருப்பியும் ஒரு ஆன் த டே ஆஃப் த ஆடியோ லான்ச் ஆல் த 6 நம்பர்ஸ் ஆர் ரிலீசிங் அண்ட் ஆல் த 6 நம்பர்ஸ் ஆர் டூயிங் லைக் அமேசிங் ஃபேபுலஸாக ஆறுமே பண்ணும்போது அது அப்படி வெளில போய் ஒன்று உடையும்ல, நல்லாயிருக்கும். ஆசை தாங்க. எனக்கு ஸ்டில் 3 படம் வந்தப்போ சார் ஆல்பமே ஹிட் இல்ல. ஆமாமா 3 படம் தான் வந்து பப்ளிசிட்டி டிசைனர்ஸ். அப்படிங்களா? ஆமா, ஆமா, ஆமா. சூப்பர். ஆமா. சரியான ஆல்பம்ல அது உங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய படம் ஆல்பம் ஹிட்டா இருக்கு. ஹாரிஸ் சார் படம் ஆமா. எப்படி இருக்கும்? மெர்க்குரி மேலலாம் இப்ப வரைக்கும் எனக்கு மின்னலே தாண்டாம இருக்கு. மின்னலே ஆல்பம் ஹிட். எக்கச்சக்கமான படங்கள் அந்த மாதிரி இருக்கு. மின்னலே பாட்டுனால தாங்க பெருசாச்சு. பாட்டுனால தான் அந்த படம் பெருசாச்சு. வாலி படத்தோட மியூசிக்கலோட இதை வச்சு தான் படத்தை முடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல எங்கேயோ பார்த்தேன். வாலி படத்தை வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்தினால நிற்குது, இன்னும் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் இல்லாமல். மியூசிக் ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கரமான இது கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் அந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையிலையும் வாலியில் என்ன மாதிரி ஸ்கோர் சார் இது? இல்லை, இவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு நான் நோக்கியா C1 வச்சுருந்தேன். அப்புறம் கீபேட் தானே C1 வச்சுருந்தேன். அலெக்ஸ் பாண்டியன் ஆல்பம், இப்போ கார்த்தி சார் டிஎஸ்பி, அது வந்து ரொம்ப வைபான ஆல்பம். நான் இதுக்கு ஏதோ ஒரு குட்டி ப்ரோமோ மாதிரி மட்டும் ரிலீஸ் பண்ணால் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் ரிலீஸ் பண்ண 5 பாட்டு ரிலீஸ் ஆகும் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு 3 கார்டு 25 ரூபா ஏர்டெல் கார்டு 250 MB தான் போகும். 3 கார்டு கரெக்டாக ஸ்க்ராச் பண்ணி வச்சு பண்ணி பார்த்துருந்தேன். ஸ்டில் தேங்க்ஸ் ஃபார் தட். ஏன்னா டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. 3 அதே மாதிரி தான் நான் பண்ணிருக்கேன். 3 நாங்கள் ஐ ரிமெம்பர் தட் ஷோ தட் they didn't do any audio launch or anything. ஒரு லைவ் கான்சர்ட்டில் வந்து தனுஷ் சார், எஸ்கே ப்ரோ, அப்புறம் ஸ்ருதி, அவங்க எல்லாருமே வந்து தே வெண்ட் அண்ட் தே பார்ட்டிசிபேட்டட் இன் அன் ஈவெண்ட். அதுக்கு நாங்கள் டெக்னிக்கல் க்ரூ நாங்களும் போகிறோம் ஃபுல்லாக. ஆமாம், நாங்கள் போகிறோம் அந்த ஈவெண்ட்டில். அங்கே வந்து கொலவெரி இட் பிகேம் எ ரேஜ். கொலவெரி became a rage and கொலவெரி found a lot of new stages for the production, for the movie to be branded. ஸோ அப்படின்னும் போது அந்த இடத்துல போய் மற்ற சாங்கையும் they released. அங்கே வந்து எஸ்கே ப்ரோ வந்து he mimicked a lot of voices. அது அப்படியே அங்கேருந்து அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா பாட்டும் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ஒரு புஷ்னால எல்லாமே எல்லா பாட்டும் பிளாஸ்ட் ஆச்சு. ஆமா, ஐ திங்க் இப்போ அந்த ஆல்பம்லயே கொலவெரி உங்களுக்கு வைரல் ஆகி அது ஒரு ஹெல்ப் பண்ணுது. ஆமா. மற்ற சாங்ஸ் உங்களுக்கு அந்த ஷெல்ஃப் லைஃப் இருக்கு. இந்த பேலன்ஸை கிரியேட் பண்ணி எல்லா அது சாங்ஸ் வந்து நீங்க சொல்றதுதான் ப்ரொமோஷனுக்கு ஒன்று, பர்சனலுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி. சார் இது சார் மியூசியம் இருக்கு சார் ஆல்பம்ல சார். அது சரியான ஆல்பம் சார். அதெல்லாம் ஆல்பம் இல்லைங்க, எமோஷன். அது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இல்லைங்களா? மியூசியம் இருக்கு, வி குட் சி. எல்லாத்துக்குமே வாடிப்புள்ள வாடி மட்டும்தான் தெரியும். ஆனால் எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு அந்த படத்தில். அது ரொம்ப நல்ல ஹிட்டான பாடல். ஓகே, இப்போ மியூசிக் பற்றி பேசியாச்சு. அந்த ரிலீஸ் பேட்டர்ன் ஒன்று வரும். இப்போ ஒரு புஷ் கொண்டு வந்து இந்த டே 1 ஒரு ஆடியன்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து இந்த வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகணுங்கிறதுக்காக, நல்லா இருக்குது அப்படின்னு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக ஒன்று பண்ணுறோம். அது ஒன்று இருக்குது. டே 2 என்ன மைண்ட் செட் இருக்கும்? மஞ்சளா இருக்கா சிவப்பா இருக்கா, மஞ்சளா இருக்கா சிவப்பா இருக்கா, மஞ்சளா இருக்கா சிவப்பா இருக்கா, அப்போ என்ன பச்சை இருக்கு. அப்போ நம்ம உருப்பிடவே மாட்டோமா? தூங்க மாட்டேன் சார் நான் உருப்பிடவே மாட்டேன். ஐயோ, அப்போ கரெக்டு. அந்த டீச்சர் சொன்னது ரைட்டு, அந்த ப்ரொஃபஸர் சொன்னது ரைட்டு. ஓகே, உருப்பிட மாட்டேன். மஞ்சளா இருக்குது, பச்சை இருக்குது, சிகப்பா இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுற ஒரு நாள் இருக்கு தெரியுங்களா? அது அன்னைக்கு தான். ஆமா. ஆனா முன்னாள் நாள் நான் நல்லா தூங்கிட்டேன். ரிலீஸ்க்கு முன்னாள் நாள் நான் செமையா தூங்கினேன், ஏனே தெரியல. சரி, ஆனா அடுத்த நாள் தூக்கம் வரல. அண்ணன் சொன்னாரு, எல்லாருமே சொல்லுவாங்க செகண்ட் டே ஈவினிங், சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock அது உங்க படத்தோட இதை சொல்லுன்னு சொல்லுவாங்க. அதுதான் பல்ஸ்னு சொல்லுவாங்க. மண்டே தான் லிட்மஸ் டெஸ்ட்னுவாங்க. அப்படிங்களா? ஆமா, சாட்டர்டே சண்டே எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு பிள்ளையாயிரம் வந்துரும். கரெக்ட். மண்டே அன்னைக்கு மேட்னி ஷோ உண்டி ஒரு 40% காமிச்சதுன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி நின்றுவோம். 40% காமிச்சாலே நின்றுவோம் அப்படின்ற மாதிரி. நீங்க சொல்றது அந்த படம் வந்துட்டு ரன் அந்த மாதிரி சொல்றீங்க. என்ஜாய் பண்றாங்க, ரிசீவ் பண்றது எப்படி இருக்குன்னு ஒரு மேட்டர் இருக்கு இல்லீங்களா? அது அந்த சாட்டர்டே ஈவினிங் அது பக்காவா சாட்டர்டே உங்களுக்கு செகண்ட் டே தான் எனக்கு ஒரு மாதிரி ஓகே படம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சது வந்து செகண்ட் டே தான். இந்த படத்துல தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு. நிறைய ஊருக்கு போய் நான் முதல் 2 படத்துல சென்னைக்குள்ள பார்த்துருக்கேன். இதுல திருநெல்வேலி, மதுரை அதெல்லாம் அந்த சாட்டர்டே சண்டேல தான் பார்த்தோம். எனக்கு ஒவ்வொரு தேட்டரா போக தான் ஓகே, நம்ம சென்னையில ரியாக்ட் பண்றதை விட கொஞ்சம் பயங்கர டிஃப்ரெண்டா திருநெல்வேலியில வேற மாதிரி ஒரு கனெக்ட் இருக்கு.
மதுரை அது பயங்கரமா இருந்திருக்கும். ஐ திங்க் இவருக்கு தெரிஞ்சிருக்கும் ரீசெண்ட் ஐயா, டைம்ஸ்ல 15 தேட்டருங்கய்யா, 3 நாள்ல 16 தேட்டர். 16 ஒரு டிராவலர் பசங்க காலேஜ் பைக்ல போயிட்டு சரியான ஜாலி. நீங்க சில இதுல வந்துட்டு இன்டர்வல் முடிச்சுட்டு போய் உள்ள பாக்குற மாதிரி இருக்கும், சில கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு அந்த கடைசி ஒரு ரீலுக்கு எப்படியாவது போயிடுவோம். அந்த ரீல் வந்துட்டு உட்காந்து அவங்க எப்படி என்ஜாய் பண்றாங்க, அதை எப்படி பாக்குறாங்கன்ற அதுதான். சில பேர்ல ஆடியன்ஸ் கூட ஐ மீன் ஸ்கிரீன் கூட பேசிட்டு இருக்காங்க. சொல்லு மச்சான், அவன் வந்துட்டு விக்கி அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் பேசும்போது சரி, அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அந்த இவங்க கூட பேச்சுவார்த்தை. அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. விக்கி என்னன்னா ஒரு நாளைக்கு 7 தேட்டர் போட்டிருந்தான். ரியோன்னு நான்லாம் முடியல எங்கனால. அதுக்கப்புறம் ஒரு 5 தேட்டரா இது பண்ணி அப்புறம் செகண்ட் வீக்கும் போனோம். செகண்ட் வீக்கும் முடிஞ்ச அளவுக்கு எந்த தேட்டர் கவர் பண்ண முடியுமோ அந்த எல்லா தேட்டரும் போய் கவர் பண்ணிட்டு வந்தோம். அந்த மாதிரி ரிவ்யூஸ் பாக்குறோம், ஆனா ஆடியன்ஸ் நேர்ல சொல்றது இருக்குல்ல, அதுதான் சார் சூப்பர் சார். அது இது வேணாம், நேர்ல கேக்குறேன். அது சர்ப்ரைசிங்கா இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத. அது உங்களுக்கு இருக்குன்னு இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, அவங்க டிராவல் எடுத்தாங்க, நீங்க ரியோன கார்லயே போயிட்டோம். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஃபுல்லா சிட்டில இருக்க தியேட்டர்ஸ் எல்லாமே விசிட் பண்ணோம். ஸோ எனக்கு சிட்டி தியேட்டர்ஸில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இது யங்ஸ்டர்ஸுக்கு மட்டும் தான் புரியும். மேபி லைக் 40 இயர்ஸ்க்கு கீழே இருக்கவங்க தான் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இது எப்படி புரியுமா, ஆர் மேபி அவங்க ஒரு கிரிட்டிக்கலாக அதை பார்த்துருவாங்களா, அந்த நிறைய தாட்ஸ் எல்லாமே இருந்தது. நினச்சிருவாங்களோ ப்ரீமெரிட்டல் ப்ரெக்னன்சின்லாம் வரும்போது அவங்க அதை எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, வயசானவங்க 50 இயர்ஸ் ஓல்டு, 60 இயர்ஸ் ஓல்டு. நாங்கள் எக்ஸ்பிரஸ் அவனியில் ஒரு நைட் ஷோ என்னால் மறக்கவே முடியாது. அந்த ஸ்க்ரீனில் இருந்த மெஜாரிட்டி வந்து தேவர் சீனியர்ஸ். அதுலேயும் வந்து ஒரு ரோ ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி உட்காந்துருந்தாங்க. அவங்க நாங்கள் படம் முடிச்சு உள்ளே போன போது அந்த பெரியவர் வந்து ஒரு ஃபேமிலியவே இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்பா அம்மா பசங்க அவங்களோட ஸ்பௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. அது முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு ஒரு வயசான பாட்டி அவங்க வந்து என்கிட்ட சொன்னது என்னென்னா, எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு அவங்க அப்ரிஷியேட்லாம் பண்ணி முடிச்சுட்டு, நான் வீட்டுக்கு போய் என் மருமகளை படம் பார்க்க சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு இது எல்லாமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது. ஓகே, இவங்களுக்கெல்லாம் படம் பிடிச்சிருக்கு, அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அப்படி அங்கேருந்து அவங்க நம்ம நிறைய ஆன்லைன் ரிவ்யூஸ் எல்லாம் அவங்க பப்ளிக் ரிவ்யூவும் பார்ப்போம், ரிவ்யூஸோட ரிவ்யூவும் பார்ப்போம். பட் நேரில் போய் அவங்க நேராக அந்த பார்த்து முடிச்ச உடனே அந்த சூட்டோட வந்து நம்ம கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசுவாங்கல்ல, அது அன்பேரலல். சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு மாஸ்க், ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் ஒன்று ரிவீல் ஆகணும். நான் போன ஸ்க்ரீனை நான் பார்த்தேன், லைவாக நான் ஒன்று பார்த்தேன், ஒன்று நடந்துச்சு. அதை நான் சொல்கிறேன் என்னென்னு. உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை நீங்கள் சொல்லுங்களா, ரொம்ப நல்லா இருக்கும் கேட்டேன். கெட்ட வாரத்தில் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஐயோ, அதெல்லாம் நிறைய நடக்கும். ஆமாம், எனக்கு அதுதான் அப்போது பிரதர் சொன்ன மாதிரி எனக்கு அந்த நான் நினச்சேன் 55-53க்குள்ளே தான் பார்க்க போகிறாங்கன்னு நினச்சேன். என்னோடய ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க மாமனார் கூட்டணும், மாமனார் வீடு கட்டுறாரு அந்த இடத்துல. அப்படின்றாரு, இப்போ வருவான்டா அவங்கறா அப்படின்றாரு. அப்படின்றது அது மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சீன். அந்த நானும் மோகன் தான் அந்த மேட்டர் இருக்கு இல்லையா, அங்கே பிளாஸ்ட் ஆச்சு. அதே மாதிரி எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேருந்து ஆரம்பித்து இன்டர்வல் கார்டு போடுற வரைக்கும் ஒன்று இருக்கும், ஒன்று நடக்கும்னு ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்குள்ளே சில இடத்துல ஒர்க் ஆகாதுன்னு நினச்சேன் பாருங்க. அந்த இடம்லாம் ஒர்க் ஆச்சு பயங்கரமாக. அந்த அம்மா சொன்னாங்க, ஏம்பா முட்டி போட்டுக்கிட்டே தான் பயப்படணுமா, கீழே உட்காந்துட்டு பயப்படக்கூடாது. நான் தெரிஞ்சதில்லை அதுக்கு நான் எதிர்பார்க்கல. எனக்கு எதிர்பார்க்கல, அதுக்கு பயங்கரமா சிரிப்பா அப்படின்னு நினைச்சேன் நான். ஆனா அதுக்கு பயங்கரமா சிரிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நான் சத்தியமா எதிர்பார்க்கல சிரிப்பாங்கன்னு. எப்படின்னா, என்ன பண்ணியிருந்த நீ? என்ன சும்மா தான் இருந்தேன். சும்மா இருக்கும்போது சும்மா இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன்னு, சும்மா தாங்க இருந்தேன். அதுக்கு சிரிச்சாங்க. ஓஹோ, ஓகே அப்படின்னா ஜாலியாக இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி சர்ப்ரைசிங் ஏதாவது ஒர்க் ஆச்சா 3 BHK? அவ்வளோ ஆகாதுன்னு நினச்சேன், பட் ஆச்சு. இது எமோஷனலான மூவி இல்லை 3 BHKல. நீங்க எமோஷனலான ஒர்க் தான் எனக்கு. அதான் மேபி நீங்க ஒரு காமெடின்னா நம்ம ரியாக்ட் பண்றாங்க பண்ணலாம் தெரியும். நான் இந்த எமோஷனல் மூமெண்ட்லாம் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிருப்பேன். அவங்க வெளியே வந்து அவங்க ரியாக்ட் பண்றதை பார்க்கறது இருக்குல்ல, அது அவங்க பேசுறது. எனக்கு இந்த படத்துக்கு அமைதி தான் சார் பெரிய ரெஸ்பான்ஸ். எவனும் சவுண்ட் கொடுக்காம ஒன்றி போய் பாக்குறானுங்களா, அது மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். நீங்க ஒரு எமோஷனல் மூவிக்கு சவுண்ட் வந்துருச்சுன்னா நம்ம பயந்துடணும். அப்படி ஒரு பின் டிராப் சைலன்ஸ் இருந்துச்சு நான் போன இடத்துல. அது பிக்கஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்னைய பொறுத்த வரைக்கும் எமோஷனல் மூவிக்கு. அவன் ஒன்றிட்டான்னு அர்த்தம், உள்ள போயிட்டான்னு அர்த்தம். சில பேர் நீங்க நல்லா ஒத்துக்க வச்சீங்கன்னா அழுதுட்டு இருப்பாங்க ஓரமா நின்று. அதுதான் பெரிய ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலா. அதேதான் அந்த மாதிரி தான் இருக்கும்.
எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அம்மா என்னோட சித்தி எல்லாம் உட்காந்து தே ஆல் வாட்ச்ட் இட் இதில் தான். தேவர் லைக் ஸோ க்ளோஸ், இட் இஸ் ஸோ க்ளோஸ் டு யுவர் லைஃப். இட் இஸ் ஆக்சுவலி இப்போ அப்படியே வெளில நீங்கள் நம்ம வீட்டை விட்டு நடந்து போனால் 2வது வீட்டில் இது நடந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, பக்கத்து வீட்டில் நடந்துகிட்டு இருக்கோம். இல்லை நம்மளுக்கு சுற்றி இருக்கவங்க வந்து இதை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பேசிக் எங்கள் 2 பேருக்கு அது ஒரே கதை தான். ஆமாம், ஒருத்தனோட ஒரு மிடில் கிளாஸோட பேசிக் கனவு என்ன, ஒரு வீடு கட்டணும். இதை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ மை மாம் லவ்ட் இட். எனக்கு என்ன இது கோயின்சிடன்ஸா என்னன்னு தெரியல, நேற்று என் வீடு கட்டி 6 வருஷம் ஆச்சு. சொன்ன மாதிரி நிறைய பேர் அது ரொம்ப பர்சனலாக இன்டிமேட்டாக கனெக்ட் ஆகிருக்குன்றது. அதான் நேற்று என் வீடு கட்டி 6 வருஷம் முடிஞ்சு. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். மேபி சொன்னதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு ஓடிட்டு இருக்கு, நான் ஒன்று பண்ணி அப்படி போடணும் அப்படிங்கிற. Anybody who builds a house from middle class point of view, whoever is building a house, no, and completely successfully completing it is a superhuman. டெஃபினெட்லி சார். அது என்னன்னா பெரிய அச்சீவ்மெண்ட் சார். ஒரு மிடில் கிளாஸ் கனவு டெஸ்டினேஷன் எப்படி வேணால் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அண்ணனோட வசனமே வரும், அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு தைரியம், அது ஒரு பெரிய எமோஷன். உங்க பாடி லாங்குவேஜே மாறும் ஒரு வீடு கட்டினதுக்கு அப்புறம் அப்படிங்கிற. அதுல அந்த பேர் எழுதுவாங்கல்ல, இவரோட இல்லம் இல்லம் அப்படின்னு போட்டு 2 பூ விடுவாங்க அந்த இடத்துல. சொசைட்டியில் ஸ்டேட்டஸ் ஒரு படி மேல ஆமா போகுது. உண்மைதான், அது ரொம்ப பெரிய உண்மை சார். அது சூப்பர். ஓகே, இப்போ இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இந்த ஆக்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், இந்த 3 பேர்த்துக்குள்ள ஒரு பாண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். அது நாட் ஓன்லி இப்போ 3BHK மட்டும் இல்லை, மாஸ்க்கு கூட ஒர்க் பண்ணுற அந்த டீம் கூட மட்டும் இல்லை, அந்த பாண்டிங் வேற எங்கெங்கேயோ இடத்துல நமக்கு ஹெல்ப் ஆகலாம். அடுத்த இந்த கொலாபரேஷன் மறுபடியும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் இருக்கும். ஒரு ஸ்டார் அண்ட் ப்ரொடியூசர், இவங்க 2 பேரோட ஹெல்ப்பு ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது ஒர்க்கு? எனக்கு வந்து என் ப்ரொடியூசர் யுவன் சாரோட பேர் தான் வந்து படத்தோட முதல் அடையாளமாகவே இருந்தது ஸ்வீட் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் இப்போது ஸ்வீட் ஆர்ட் முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன ஒரு சில ப்ரொடக்ஷன்ஸில் கூப்பிட்டு பேசினாங்கல்ல, கூப்பிட்டவங்க எல்லாருமே வந்துட்டு என்னையும் ரியோனாவையும் சேர்த்து தான் கூப்பிட்டாங்க. சூப்பர். நாங்கள் இப்போ கடைசியாக ஒரு ப்ரொடக்ஷனில் பேசினது, மூவ் பண்ணது எல்லாமே வந்து ஐ மீன் கூப்பிட்றவங்க எல்லாருமே இந்த காம்போ வேணும். இந்த காம்போ ஒரு சில இடங்கள்ல என்ன தனியாக கூப்பிட்டாங்க, அவர் தனியாக கூப்பிட்டாங்க, என்கிட்ட சொல்லலை, அவர்கிட்ட சொல்லலை, ஆனால் நாங்கள் பேசிப்போம்ல. ஓகே ஓகே ஓகே. ஸோ அது வந்துட்டு மேபி இந்த படத்தினாலே என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு என்னங்க ரொம்ப ப்ரிவிலேஜ்ட் அண்ட் ஆனர்ட் டு சிட் வித் அ கிரேட் மேன் இல்லையா? அது கம்பேர் பண்ணுறேன்ல, இப்போ 4 பேர் 4 படங்கள் இருக்கு, ஹையஸ்ட் ப்ரொமோஷனல் ஃபிலிம் நினைக்கிறேன். நல்ல எஸ் ஸோ கம்பேர் பண்ணுறேன்ல, ஜஸ்ட் இல்லை கண்டிப்பாக டு சிட் வித் ஹிம், ஐ ஹெல்ப் மீ டு சேஞ்ச் ஃபியூ திங்ஸ் த நரேட்டிவ் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் நான் எல்லா இன்டர்வியூவும் அதான் சொல்லியிருக்கேன், நான் தேவையே இல்லாத நிறைய பேசுவாங்க, நான் கேட்டுனே இருப்பேன். நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அந்த டயலாகு வந்து ஜூலி கணபதியில் அப்படி இருந்தது, நீங்கள் எனக்கு பிடித்த பாட்டை வந்து ஷூட் பண்ணும்போது அது எப்படி ஷூட் பண்ணீங்க, மழை பேஞ்சிக்கினே இருந்தது, அது வந்து ஏர்பின் பின்னில் போகும்போது எப்படி அந்த மழை கண்டினியூட்டி எப்படி எடுத்தீங்க, அப்புறம் வந்து நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணீங்க, கதிர் சாரோட ஒர்க் பண்ணீங்க, அப்புறம் ரஹ்மான் சாரோட எப்படிலாம் இருந்தது, அப்புறம் நீங்கள் ரகுவரன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு சார். ரகுவரன் சாரோட ஒர்க் பண்ணும்போது கீழே நின்று அவர் வந்து பேட் பிடிச்சி டயலாக் சொல்லியிருக்காரு, ப்ராம்ப்ட் இது பேசியிருக்காரு. எனக்கு ரகுவரன் சார் பயங்கரமாக பிடிக்கும். அவர்கிட்ட பேசுவேன், இந்த மாதிரிலாம் பேசுவேன் நான் அவர்கிட்ட. நான் ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேன், அவர் வேலையும் செய்ய விட மாட்டேன், என் வேலையும் செய்ய விட மாட்டேன், நான் எதாவது கேட்டுனே இருப்பேன். அவரும் வந்து he really likes curious people. Okay. He likes curious people. And I keep telling this, all you need to, if you want to work with Vetri sir, you need to be honest and you need to have common sense. Okay. இல்லைனா சர்வைவே பண்ண முடியாது. You will be like செம்மையாக கலாய்ப்பார், வேறு லெவலில் கலாய்ப்பார். ஸோ அது என்னென்னா நரேட்டிவ், அந்த சில விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்தது, அது எல்லாமே அவர் தான் பண்ணார். ஸோ ஐம் லைக், நான் தான் சொன்னேன், அடுத்த படம்லாம் நான் வந்து இருக்கணும் இல்லையோ அவரோட எடிட் ரூம் நான் தெரப்பி ரூம் பண்ணுவேன். ஆமாம், எனி ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கர் அவர் விடமாட்டார், ஷுட் சைன் அண்ட் NDA அண்ட் சிட் தேர் அண்ட் வாட்ச் ஹிஸ் நரேட்டிவ். ஓகே. அண்ட் நான் வெளில வந்து இப்போது நான் ஒரு பெட்டர் ஹியூமனாக இவால்வ் ஆயிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். பிஃபோருக்கும். ஆமாம், ஃபில்ம் மேக்கிங்கே கிடையாது, இது டைரக்டர், ஃபில்ம் மேக்கர் கிடையாது. நான் டைரக்டராக வந்திருக்கேன், டைரக்டராக தான் இருக்க போகிறேன், ஃபில்ம் மேக்கராக ஆக முடியாது. உங்களோட இது என்ன டிஃப்ரென்ஸ் என்ன ஃபில்ம் மேக்கருக்கும் டைரக்டர்? ஃபில்ம் பை வெற்றிமாறன் வரலாம், ஃபில்ம் பை செல்வராகவன் வரலாம்,
அவ்வளோதான், மீதியெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து கதையாவே இதெல்லாம் சொல்லிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஃபில்ம் பை செல்வராகவன் அப்படின்னும் போது எப்படி இருக்குது? இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன், டே ஃபில்ம் பைலாம் போடாதீங்கடா, அது செல்வராகவன் ஃபில்ம் பை செல்வராகவன் போடலான்டா, நம்ம போடக்கூடாது, ஃபில்ம் பைன்லாம் வரவே கூடாது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. தப்பாக இருக்கலாம், நான் 10 நாள் கழித்து நானே மாறிப்பேன். நம்மளுடைய நம்ம பரிணாம வளர்ச்சிக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ அடுத்தது இது வந்து வெற்றி சார் கூட நான் வந்து இவால்வ் ஆகி ஐ ஸ்டார்டட் லுக்கிங் அட் திங்ஸ். அவர் உள்ளே போனவுடனே உனக்கு எந்த இடத்துலேருந்து உன் கதையை சொல்லணும்னு யோசி, எல்லா கண்டென்ட்டையும் பக்காவாக பேப்பர் ஒர்க்லேருந்து எல்லாமே கையில் கரெக்டாக வச்சுக்கோ, ஆனால் வந்து நீ எந்த இடத்துலேருந்து உன் கதையை சொல்லணும்னு யோசி, அந்த இடத்துல நீ சொன்னால் அது தப்பே ஆகாது, நீ ஓப்பனாக போ. ஸோ ஐ ஸ்டார்டட் கீப்பிங் மை ஈகோஸ் அவுட் சைட் அண்ட் ஐ ஸ்டார்டட் டாக்கிங் ஃப்ரம் ஹியர். ஸோ அப்படின்னும் போது எனக்கு நிறைய நான் ஃபீட்பேக் எடுத்து எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் மை கால்ன்ற அந்த ஒரு அடாசிட்டி நம்மளுக்கு இருக்கணும். ஆனால் ஓப்பனாக இருக்கணும். அண்ட் ஒர்க்கிங் வித் கவின் பிரதர் வந்து இந்த கதையில் ஒரு ஹியூமர் இருக்குது, அந்த ஹியூமரை வந்து புரிஞ்சுக்கணும். இதில் 2-3 டயலாகு கிளாப் வந்த டயலாக் அவர் சொன்னது தான். எது? மணி ஈஸ்ட் காஸ்டியூமில் ஓகே, அதை போட்டு மல்லிகையில் என்னடா பண்ணுறீங்க அது. அடுத்தது ஒரு இடத்துல வந்து மேம் வந்து ஒரு இடத்துல சொல்லுவாங்க, கிட்ட வந்தால் ஜாலியாக இருக்கா, நான் கிட்ட வந்தால் என்ன ஆகுன்னு பார்த்தல அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொமெண்ட் ஆஃப் சைலன்ஸை விட்டுட்டு இன்னும் வரவான்னு கேட்பாங்க. இன்னும் வரவான்னு அது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி என்னடா ஹூ இஸ் திஸ் உமன் அப்படின்ற ஒரு பாயிண்ட், இன்னும் வரவா அப்படின்னா ஷீ இஸ் கோயிங் டு டாக் லைக் தட் டு அ மேன்னா என்ன ஆகும்? அதுவும் அவனே கெட்டவன், அப்போனா நான் யார், என்கிட்ட இல்லைன்னா நான் என்ன ஆச்சுன்னு பார்த்தல. தட் ஹீ கேம் அப் வித் த டயலாக். அடுத்தது வந்து அது இது ஒரு செம்ம ஹெல்த்தியான விஷயம். ஐயோ அவர் பயங்கர ஹியூமருங்க, அவருக்கு செம்ம ஹியூமர் சென்ஸ் அவருக்கு. அப்புறம் கடைசியில் வந்து காண்டம் வாங்கிட்டு போவார்ல, போனதுக்கப்புறம் நான் வந்து ஒன்று வச்சுருந்தேன், டே தம்பி அப்படின்னு திரும்பி பார்ப்பேன், ஆல் த பெஸ்ட்ரா அப்படின்னு வச்சோன்னு இல்லை, அவன் தலையாட்டிட்டு போயிட்டு அவரில் அப்படின்னு ஆர்ட்டா விடுறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவர் சூப்பராக இம்ப்ரூவைஸ் பண்ணார். அதுக்கும் வந்து நான் ஃபஸ்ட் டே பார்க்கும்போது நல்ல மீதி இடத்துல பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு அதில் ரெஸ்பான்ஸ் வந்த மாதிரி தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு அது பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது. லேத்துக்கல்ல மூடிட்டா நாட்டு துப்பாக்கி, அப்போ லேத்துக்கு மூடிட்டா உடனே உங்கள் ஷூட்டிங் பண்ண முடியாது அதானே, அது ஹீ கேம் அப் வித் த டயலாக். அவரு சொன்ன டயலாக் அது. நாட்டு துப்பாக்கி செய்ய முடியாதுன்றது அவரு சொல்லணும். அந்த இடத்துல வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த ஃபுல் டயலாகை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் அவர்கிட்ட, லேத்துக்க பண்ணி முட்டா என்னம்மா நாட்டு துப்பாக்கி செய்ய முடியாது அதானே அப்படின்னு வந்து நான் இல்லை அந்த டயலாக் அவர் சொல்லட்டும், நாட்டு துப்பாக்கியை நான் பிரிச்சுக்கிறேன், நாட்டு துப்பாக்கி பண்ண முடியாது, உங்கள் ஷூட்டிங் பண்ண முடியாது அதானே, கட் பண்ணால் அங்கே பேரலில் அந்த கன் பிளாஸ்ட் நடக்கும். இது எல்லாமே ஹீ கேம் வி டிஸ்கஸ்ட் அண்ட் இட் இஸ் வெரி நைஸ். இஃப் யூ ஆர் ஓப்பன், if you know what you can control and what you can't control, you can work with any star. இதில் எமோஷன் வந்து அந்த கீ கோர் 3BHK பொறுத்த வரைக்கும் நம்ம கிடைச்சிருக்கிறது லட்டு மாதிரியான சீனியர் ஆக்டர்ஸ் அண்ட் சித்தார்த் சார் ஆப்வியஸாக எப்படி பண்ணுவாருங்கிறது தெரியும். எமோஷனல் இம்ப்ரூவைசேஷன் எப்படி அவங்க பண்ணுறதுல எப்படி பார்க்குறதுக்கு அழகாக இருந்தா, எவ்வளோ அழகாக இருந்தது? நிறைய இருக்குது. இப்போ இன்ஃபேக்ட் இப்போ இந்த படம் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் படித்ததுலேருந்து அருண் பிரதரும் சித்தார்த் சாரும் ஒரு 5-6 months இருக்குது அந்த ட்ராவலே. அதுலேருந்து நிறைய டெய்லி நான் ஏதோ ஒரு லிங்க் அனுப்புவேன், அவங்க ஒன்று ஷேர் பண்ணுவாங்க, அப்படி அதுலேருந்து அடுத்து ஒரு 2 டிராஃப்ட்டுக்கு அவங்க கூட டெய்லி பவுன்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் நாங்கள். இன்ஃபேக்ட் அருண் பிரதர் தான் இதில் சரத் சார் வந்தால் எப்படி இருக்கும்ன்ற ஐடியாவை த்ரோ பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி இருந்த அப்பா கேரக்டர்லேருந்து அதை இன்னுமே பெருசாக்கி இப்போ எல்லா அப்பாவையும் ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு அப்பாவாக பண்ண முடியுமா? இன்ஃபேக்ட் அது சித்தார்த் சாருக்கு தான் பெரிய மனசு. அதுக்கு முன்னாடி அவரோட கதையாக இருந்துச்சு, ஒரு பையன் அவரோட அப்பாவோட கனவை நிறைவேற்றுறாருன்றதுலேருந்து அப்பாவோட ஜேர்னியுமே இந்த கதைக்குள்ள இன்னொரு டைமென்ஷனாக கொண்டு வர முடிஞ்சது வந்து சித்தார்த் சார் கொடுத்த ஸ்பேஸால தான். அவர் இது ஒரு ஹீரோவோட கதையாக தான் இருக்கணும்னு இல்லாமல் ஒரு ஃபேமிலியோட கதையாக ஆகட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மீதாவுக்கு இவ்வளோ விஷயம் ஆட் பண்ண முடிஞ்சதில் ஆரம்பிச்சு. ஸோ இது எல்லாமே ஆக்டர்ஸோட இப்போ சித்தார்த் சார் மாதிரி சரத் சார் மாதிரி அவங்க எல்லாம் உள்ளே வந்தப்புறம் இன்னும் இப்போ எனக்கு தெரிகிற லைஃப்பை விட சரத் சாருக்கு எவ்வளோ பெரிய லைஃப் தெரியும்ல. அவர் ஒவ்வொரு சீன்லையும் சொல்லுவார், நான் இதே இப்படி இருக்கணும், இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் எனக்கு இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் சீன், சரத் சார் வந்து
அந்த என்கேஜ்மெண்ட் டிராப் ஆகுதுன்னா அந்த பொண்ணோட சைடை நினைச்சு ஆமா பாத்தியாடான்னு ஆமா 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 அது ஆக்சுவலா ஸ்கிரிப்ட்ல அவ்வளோ பெருசாலாம் இல்லை, முழுக்க இவங்களுக்குள்ளேயே நடக்கிற ஆர்கியூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் சரத் சார் அவரோட ஏஜ்லேருந்து இல்லையே இவர் அந்த பொண்ணை பத்தி யோசிக்கணும்ல, அப்பதானே இவருன்னு சொல்லிட்டு அது வந்து முழுக்க அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இல்ல எனக்கு 3BHK பொறுத்த வரைக்கும் பிடிச்சது நீங்க இந்த சித்தார்த் சாரோட அந்த கேரக்டர்ல அந்த அது உள்ள அமுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு 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 நீங்க அது மேபி இந்த ஷெடியூல் முடிஞ்சு அடுத்த ஷெடியூல்ல கண்டினியூட்டியா வேற ஷாட்டு இதே சீன் கூட இருந்திருக்கலாம். நீங்க அதை சொல்லி அவர் வாங்கின விதம் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சது. வச்சுக்கிட்டே இருந்தார் உள்ள அதை நோட் பண்ற விதம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஐயோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். இன்ஃபேக்ட் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷெடியூல்ல ஷூட் பண்றோம். ஸோ அது மேபி வேற ஒரு ஆக்டரா இருந்தா இந்த அளவு உள்வாங்கி பண்றது ரொம்ப கஷ்டமா ஃபர்ஸ்ட் ஷெடியூலே பண்ணதா. ஆமா சித்தார்த் சார் ஒரு 5 months இந்த ஸ்கிரிப்டை படிச்சு அவர் நிறைய ப்ராசஸ் பண்ணதால அதை ஃபர்ஸ்ட் ஷெடியூல்லே பண்ண முடிஞ்சுச்சு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அவரு மிட் நைட் 1 மணிக்கு திடீர்னு ஒரு நாள் அனுப்புறாரு. இப்போ இன்னொரு வாட்டி ஐ திங்க் அவர் ஒரு 7-8 வாட்டி ஸ்கிரிப்டை திருப்பி திருப்பி படிச்சிருப்பாரு, நிறைய ஷேர் பண்ணுவார், இது இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா இந்த சீன் சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அந்த இதை அவர் அதை மட்டும் நாங்கள் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 hours அவரை மட்டும் வச்சு ரிவர்ஸ் ஷாட்டாக ஒரு டேக் ஷூட் பண்ணி அதில் கிராக் பண்ணோம், இது எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியேஷன் பண்ணி. ஏன்னா அவ்வளோ வேரியேஷன் நம்ம கிராக் பண்ணுற டைமில் சரத் சார் தேவயானி மேம் எல்லாரையும் நிற்க வைக்க வேணாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வெறும் ரிவர்ஸ் ஷாட்டாக பண்ணி நிறைய வேரியேஷன்லாம் எடுத்து ஒன்று கிராக் பண்ணோம். அதுக்கப்புறமா ஒரு யூனிஃபார்மாக ஒரு ஃபுல் சீனை கிராக் பண்ணிவிட்டு திருப்பி மறுநாள் இவங்க எல்லாரையும் வச்சு ஷூட் பண்ணி அப்படி பண்ணோம். பட் இது எல்லாமே அவரோட சித்தார்த் சாரோட இன்வால்மெண்ட் ப்ரிப்பரேஷன்லாம் இல்லாமல் அதே சமயம் இவங்க சரத் சார் தேவயானி மேம்லாம் அவங்க அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இவர் பேசும்போது அவங்க வெறும் ஓடிஎஸ் தான், ஒரு 7 hours நின்றுட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் மீத்தாவோட சீன் வந்து அது நைட் ஷூட் வேறு, இவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஏர்லி மார்னிங் வரைக்கும் ஒரு 6 hours கண்டினியூஸாக நின்றுட்டே இருக்காங்க. பட் ஆனால் இல்லை நாங்கள் போகிறோம் நீங்கள் அதை வெறும் க்ளோஸ்அப்பாக எடுங்கன்னு அவங்க சொல்லலை. ஏன்னா அவங்க பேசும்போது நாங்கள் ரியாக்ட் பண்ணால் அது மீத்தாக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்க அதை பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் எனக்கு இவங்க 5 பேரும் இன்க்ளூடிங் சைத்ரா அவங்க ஒரு ஃபேமிலின்ற அந்த பாண்டிங் அந்த ஈக்குவேஷன் ஷூட்லேயே இருந்துச்சு. அதனால தான் எனக்கு அந்த எமோஷனை என்னால் ரொம்ப இயல்பாக வாங்க முடிஞ்சுச்சு. ஐ திங்க் அவங்க யாரோ ஒருத்தர் இல்லை நான் ஷார்ட்டுக்கு தான் வருவேன் இன்னொரு ஆக்டர் அப்படி இருந்தால் கூட இந்த ரிதம் இருந்திருக்காது, மேனேஜ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் நீங்கள் சொல்கிற அந்த ஃபீல் வந்து அது பாசிபிலிட்டியாக அது வந்திருக்காங்க. ஐ திங்க் என் கேள்வியோட சேர்த்துன பதில் அப்படியே வந்துருச்சு மொத்தமாகவே. ஆனால் உங்களுக்கு இப்போ ஆண்பாம் பொல்லாத பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேருக்குமே சரி ஒரு சர்ப்ரைஸ், அது பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பராகவும் சொல்கிறேன் படமாகவும் சரி. பட் நான் கேட்ட கேள்விக்கு அது எப்படி கனெக்ட் ஆச்சு? ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர்ஸ் 2 பேரோட ஹெல்ப்ஃபுல் ஒரு டேரக்டர் புஷ் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல் ஆச்சு? ரியோன்னு நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணுவார் அவர் ஸ்பாட்டில், நிறைய இது பண்ணுவார். நான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும்தான் என் வேலையாக இருக்கும். ஐ திங்க் செகண்ட் ஹாஃப்ல கம்பேர் பண்ணும்போது ஒரு சட்டில் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆமாம் விக்கி அண்ணன் தான் ஸ்கோர். அது அதான் ஸ்ரீ அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. ஒரு என்டையர் கிளைமேக்ஸில் பாதி கிளைமேக்ஸ் இன்னொரு ஆர்டிஸ்ட் மேலே இருக்குதுன்றதுப்போ அவர் ஸ்பேஸ் கொடுக்குறாருல, அது ஹி ஹாஸ் வெரி குட் ஸ்கிரிப்ட் நாலேஜ். அவர் சொல்ல இல்லை வக்கீல் தான் பேசணும் கோர்ட்டில், ஹீரோ பேசக்கூடாது, வக்கீல் பேசட்டும் அப்படின்னு சொல்லி ஒன்று விடுறாரு இல்லையா, அதுக்கு பெரிய ஸ்கிரிப்ட் நாலேஜ் வேணும். அவர் பரவாயில்ல அவன் பண்ணட்டும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கி நிற்கிறதே பெரிய விஷயம் தான். நான் ஃபோர்ஸ் பண்ணி ஒன்று வைக்கிறேன், நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்ற டயலாகு நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன். அண்ணன் ஹீரோ சும்மா இருக்கக்கூடாதுன்னே, அது ரொம்ப தப்பாக இருக்கும், கிளைமேக்ஸில் ஆக்டிவாக இருக்கணும் பேசிவாக இருக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப கட்டாயப்படுத்தி வைக்கிறேன். அந்த அந்த கடைசி அந்த இத்தனோட டயலாகுமே நான் ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிறேன். அவரு இல்லை விக்கி தான் பேசணும் அப்படின்னு நிற்கிறாரு. அவர் பண்ணலாமான்னு தெரில. அந்த ஸ்கிரிப்ட் நாலேஜ் அவருக்கு பயங்கரமாக இருக்குங்க. இப்போ நான் நேற்று தலைவரோட பேட்டி பார்த்துட்டு இருந்தேன் படையப்பா இது. அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரா நீலாம்பரி வந்துட்டு கெத்தாக தான் சார் இருக்கணும் அப்படின்னு. ஐயா உங்க ரசிகர்லாம் நீங்க கள்ள கொண்டு எறிவாங்க சும்மா இருங்க ஐயா அப்படின்னு கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு தலைவர் நிக்கிறாராம். இல்ல அவங்க மேலதான் இருக்கணும், அப்ப நான் படையப்பான்னு பார்த்து நீலாம்பரின்னு வைக்கட்டுமா அப்படின்லாம் கேட்டிருக்காரு போல. இல்ல நீங்க வைங்க கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராடனரி சென்ஸ் இருக்கணும். இது இவங்க தான் பேசணும், இது இப்படிதான் இருக்கணும்ன்றது அந்த ஸ்பேஸ் கொடுக்குறதுல ரியோனே ஒன் ஆஃப் த பெஸ்ட். அப்புறம் அந்த வெளியில வந்துட்டு அந்த சீனே இல்லை, சீன் வந்துட்டு ரியோனே சொன்ன சீனு டெய்லியும் குடிச்சா தப்பு தான், எப்பயாவது குடிச்சா அது தப்பு இல்லை, ஏப்பா இவன் குடியாருன்னு அவர் போறாருல, அது வந்து ரியோனே சொன்ன சீன் தான், கம்ப்ளீட்டா அவரு சொன்ன சீன் தான். அது பயங்கர. நான் என்னன்னா ப்ரொடியூசர் எப்படின்னா ஜாலியா, மணி பிரதர் வந்துட்டு நம்ம ஏஜ் செட்டு, அவரு கூட வந்து ஜாலியா தான் இருப்பாரு எப்பவுமே.
பண்ணிக்கலாம் ப்ரோ, ஒரு அதிர்ச்சி கொடுக்காம இருந்தா போதும் அவருக்கு. புதுசா அதிர்ச்சி முன்னாடியே சொல்லிட்டு அவர் எந்த இதுவுமே பிரிண்ட் கொண்டு அந்த மாதிரிதான் ஒரு பெரிய ஷாக் கொடுக்கலன்னா அவர் ஜாலியா இருப்பாரு, எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னா அந்த மீட்டர்ல தான் இருப்பாரு. அந்த நம்ம ஏஜ் கேட்டகரிங்கிறதுனால பெருசா எனக்கு அந்த ப்ரொடியூசர்ன்ற பயமோ அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் பெரிய ப்ரொடியூசர் இருக்காரு, விஜய் சார் இருக்காரு, சக்திவேல் சார், அவங்கெல்லாம் கடைசியா வந்தாங்க. ஹாய் அப்படின்ற அந்த கூட்டத்துல ஓரமா ஸ்ரீமன் நின்றுட்டு இங்க ஐயா உங்க படம் தான் இது அப்படின்னு அவங்க வந்துட்டு தலையிடவே மாட்டாங்க, எந்த இதுலயுமே இது பண்ணவே இல்லை. மணி சார் எப்படின்னா மணி சார் எல்லாத்துலயுமே கூட இன்வால்வ்டாவே தான் இருப்பாரு. மாஸ்க்ல எனக்கு இந்த கிளைமேக்ஸ்ல கவின் பிரதர் அந்த he wanted to do this film because of that. அவர் அவர் எந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு எதில் அவர் வந்து he wants to be எந்த மாதிரி கதையில் அவர் he wants to be a பார்ட்டாக இருக்கணுன்ற அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கு இல்லையா, அந்த கிளாரிட்டி இஸ் அமேசிங். ஐ திங்க் அது எனக்கு ஏன்னா இப்போ கவின் அப்படின்னு சொன்னாலே ஒரு நம்பர் 1 ஃபாலோ ஆகிட்டே இருக்கு, அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் 1 ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. பார்த்ததுக்கப்புறம் சூப்பர் இல்லை அப்படின்னு மாதிரி எனக்கு விட்டாச்சு. அது ஸ்வீட்டாகவே அந்த அருணாச்சலத்துக்கு அவங்க கொடுத்த ஸ்பேஸும் அது பயங்கரமாக இருக்கு. இன்ஃபேக்ட் ஏன்னா ஒரு சில சீன்ல ரியோ பிரதர்ஸ் ஸ்கோர் பண்ணி இருந்திருக்கலாம், ஆனால் அவர் பண்ணல, ஆப்போசிட்ல அவர் பண்ணிருக்காரு. நீங்க படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரியோனா எல்லாருக்கும் எதுக்காக பிடிக்கும்னா அவரோட விட்டுக்காக, அவரோட ஹியூமர் சென்ஸ்க்காக தான் பிடிக்கும். படத்துல அவர் பெருசா ஹியூமர் பண்ண மாட்டாரு, அவரை சுத்தி தான் நடந்துட்டு இருக்கும், சுச்சுவேஷன்ஸ் அப்படி அமையும். அருணாச்சலம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு, இந்த கேரக்டர் கொஞ்சம் சட்டிலாவே தான் இருந்துகிட்டு இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லா தப்பு பண்ணிட்டு அவன் திருந்திட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறது தான். அப்போ 2.5 மணி நேரம் படத்துல 2 மணி நேரம் 20 நிமிஷம் அவன் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணுமே ஒரு ஹீரோக்கு. ஓகே, தலைவர் ஸ்பேஸ் கொடுப்பாருங்க. கவுண்டமணி சார் ஆகட்டும், யோகி பாபு சார் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் கொடுத்து ரிசீவிங் எண்ட்ல இருந்துட்டு ஒன்று பண்ணுவார். நீங்கள் எனக்கு தர்பார் படம் ரொம்ப பிடிக்கும். தர்பார் படத்தில் யோகி பாபு நின்று என்னோட ஃபேவரட் அது நின்று கலாய்ப்பாரு, உனக்கு இந்த வயசுல லவ் வேணுமான்ற ரேஞ்சுக்கு கலாய்ப்பாரு, எல்லாத்தையும் ஸ்பேஸ் கொடுத்து வாங்கிப்பாரு. ஜெயிலர் படத்துலயுமே அப்பவே உனக்கு போட்டுடலான்னு தோணுச்சு, சரி ஓகே எனக்கு அது அவரு அல்டிமேட் கவுண்டமணி தலைவர் காம்பினேஷன் இருக்கும்ல, கவுண்டமணி சத்யராஜ் காம்பினேஷன். எப்பா அந்த கண்ணாடி இத வேற எங்க படம் பண்ற கைய இறக்க மாட்டேங்குது, உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல. பாபா படத்துல எல்லாரும் ரெடி ஆகும், யாருக்கும் ஒரு இன்ட்ரோ தலைவர் இன்ட்ரோ ஆடுவேன், கவுண்டமணி சார் திரும்ப அங்கிருந்து ஆரம்பிச்சா அதெல்லாம் பயங்கரமா இருக்குங்க. அவரு ஸ்பேஸ் கொடுக்கறது எல்லாருமே. அது டாக்டர் எடுத்துக்கங்க, எஸ்கே அண்ணன் எல்லாத்துக்குமே அவரோட டைமிங் சென்ஸுக்கு தான் பிடிக்கும். ஆனா அண்ணன் சப்டிலாவே பண்ணிருப்பாரு, ஃபுல்லாவே சப்டிலா பண்ணிருப்பாரு, மத்தவங்க எல்லாத்தையும் ஸ்கோர் பண்ணிருப்பாரு. ஒரு இடத்துல மட்டும் கவுண்டர் கொடுப்பாரு, அதுக்கு இதுக்கு மூஞ்சி இப்படி வச்சுக்கிறேன் யார் நானு, அந்த இடத்துல மட்டும் ஒண்ணு இதை வச்சிருப்பாரு. எல்லாத்தையுமே ஸ்பேஸ் கொடுத்தா அந்த அங்க கொஞ்சம் எலிவேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மேட்டர் தான். ஓகே, சூப்பர். ஒரு படம் பண்ணியாச்சு, அது செகண்ட் ஃபிலிம் அப்படிங்கிற வரும்போது அது ப்ரெஷரா மாறுமா? நான் அது கேட்டேன், ப்ரெஷரா மாறுமா? ஒரு ஹிட்டு ஒரு நல்லா நோட்டபிள் படம் கொடுத்தாச்சு, அது ப்ரெஷரா மாறுமா? டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். பட் திருப்பி இப்போ நான் 3 படத்தில் புரிஞ்சுக்கிட்டது, எல்லா படமும் நீங்கள் திருப்பி 0க்கு போயிட்டு அந்த ப்ராசஸ் அதே தான் சொல்கிறேன். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும்ல, அது உங்களுக்கு எங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், லப்பர் பந்து கொடுத்துட்டாரு தமிழரசன் பச்சமுத்து, அடுத்து என்ன பண்ண போகிறாரு, எந்த காம்போ ஒர்க் ஆக போகுதுங்கிற ஒன்று இருக்குல்ல. இப்போ அதே மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு பேருக்கும் இருக்குது, அதை நான் கேட்குறேன். அது இல்லை, அதுதான் அது வெளியே ஒன்று இருக்கும், ஆனால் நம்ம ப்ராசஸ் அதே தான். நீங்கள் அதை பண்ணும்போது அதுக்குள்ளே போயிட்டு அதே ப்ராசஸில் இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ரொம்ப அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம யோசிச்சு செகண்ட் கெஸ் பண்ணி எழுத ஆரம்பித்தா, ஐ திங்க் அது நம்மளை எதுக்காக பிடிச்சிச்சுன்னா நம்மக்கிட்ட ஒரு ஹானஸ்டாக ஒரு வாய்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே ஃபைன், அடுத்து என்ன அப்படிங்கிறதா மேட்ரு ஒன்று இருக்கும். பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாகவும் இருக்காதுன்னு தோணுது எனக்கு. இப்போது நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம், ஸோ இப்போ ஒரு லவ் ஸ்டோரி பண்ணால் மேபி அடுத்ததும் லவ் ஸ்டோரியாக இருக்கும், ஒரு த்ரில்லர் பண்ணால் அடுத்ததும் ஒரு த்ரில்லர் பண்ணுவாரோன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி மேபி த்ரில்லர் பண்ண டேரக்டர் இன்னொரு லவ் ஸ்டோரி பண்ணலாம். இப்போ 8 தோட்டாக்களுக்கு அப்புறம் இப்போ நமக்கு 3 BHK சர்ப்ரைஸாக தானே இருந்தது. ஸோ இப்போ எனக்கு பெரிய சர்ப்ரைஸ், எப்படி டப்புன்னு இப்படி ஆனாரு அப்படின்னு. ஸோ அந்த அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டும் ப்ளஸ் தான் தோணுது எனக்கு. ஏன்னா இப்போ ஒரு முண்டாசுப்பட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராட்சசன் பண்றதுக்கு ஒரு நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது அதுக்கப்புறம் இப்போ பண்ணிட்டு இருக்கிறதும் இரண்டாம் காதல்னு ஒரு வேற ஒன்று. ஆமாம், அதுவும் செம்மையாக வந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட் அதில் என்னுடைய நண்பர் அதில் வந்து கோஆர்டினேட்டராக இருக்கார், ஒர்க் பண்ணியிருக்காரு, செம்மையாக வந்திருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் அவர்.
ராம் சார். ஓகே, இப்போ உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு போகுது? அது வந்து எப்படி அதுதான் வேற ஒன்றும் எனக்கு ஐம் ஓப்பன் டு எனிதிங் அப்படிங்கிற மாதிரி தான் பிரதர். ஐடியா ரெடியா? 2-3 ஐடியாஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் 3மே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம யாருக்கு போய் கதை சொல்லணும்னு இருக்கு இல்லைங்களா, அவங்க ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுற தாட்ல இருப்பாங்க. எனக்கு இதுக்கப்புறம் இப்படி ஒன்று பண்ணணும்னு ஆசையில் இருக்குன்ற ஒரு தாட்ல இருப்பாங்க ஹீரோஸ். அவங்களோட ஐடியா கேட்டுட்டு செகண்ட் படத்துக்கு இது ரொம்ப முக்கியம்னு தோணுது. 3 ஐடியா நான் பிச் பண்ணுவேன். அதில் ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ஓகே வித் ஒர்க்கிங். 3மே வேறு வேறு ஜான்ரா இருக்கும். 3மே வேறு வேறு ஜான்ரா இருக்கும். அந்த 3த்துல அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு நம்ம ஃப்ளேவர்ஸ் மாதிரி இல்லை. அவங்க எனக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாரர் காமெடி மாதிரி எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னா நான் அதுக்கும் ரெடியாக இருக்கேன். நான் அப்படி இருந்தால் தான் அடுத்து டக்குன்னு நம்ம இல்லை ப்ரிகாஷன் இல்லை, அதுதான் சரின்னு என்னைய பொறுத்த வரைக்கும் அது சரின்னு தோணுது. நான் ஒன்று எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இந்த டைமு நான் எழுதிட்டு தான் இருக்க போகிறேன், சும்மா இருக்க போகிறதில்ல. யாராவது கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னை அப்ரோச் பண்ணுறவங்களுக்கோ நான் போய் அப்ரோச் பண்ணுறதுக்கோ 2-3 ஆப்ஷன் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஆப்ஷனில் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு அவங்களோட லைனப்பில் இப்போ இப்படி வச்சுக்கோமே, அவருக்கு ப்ரீவியஸாக ரொமான்டிக் காமெடி ஒன்று பயங்கர ஹிட் ஆயிருக்கு. இப்போ நான் திருப்பி ரொமான்டிக் காமெடி எழுதிட்டு போனால் இப்போ தானங்க நான் ஒன்று பண்ணி முடித்தேன், நல்ல கதையாகவே இருக்கலாம், சூப்பரான கதையாகவே இருக்கலாம், இப்போ தானங்க பண்ணி முடித்தேன், திருப்பி நான் ரொமான்டிக் காமெடி பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்கிறப்போ அது நியாயமான விஷயம். அப்போ என்கிட்ட இன்னொரு ஆக்ஷன் இருக்குது சார், ஒரு ஹாரர் இருக்குது சார், ஒரு ட்ராமா, ஃபேமிலி ட்ராமா இருக்குது சார்னா ஓகே இதில் ஏதாவது ஒன்று நான் எடுத்துக்கிறேன். எனக்கு செகண்ட் படம் அப்படிங்கிறது அப்படிதான் நான் அப்ரோச் பண்ணணும்னு எனக்கு. ஆனால் ஹீரோஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுது இல்லை என்ன பிரதர்? ஹீரோஸ்க்கு ஒரு சில டைம்ல அது ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் சொல்கிற அந்த மேட்டர் ரொமான்டிக் ஆகுனாலுமே அடுத்த படம் வேற ஒரு பேட்டர்னில் ஒரு ரொமான்டிக் அவங்களுக்கு சலிப்பு வந்துடுது பிரதர். என்னைக்குமே ஹீரோஸோட ப்ரெஃபரன்ஸ் தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்கு இப்போ நான் இதை தானே இப்போ பண்ணேன், திருப்பி அதுவே பண்ண வேண்டாமே அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் 70 to 80% ஒப்பீனியன் தான் இருக்கு. அது அப்படிதான் இருக்கும். இப்போ ரியோன்னு போன இந்த ஆண் பாவத்துக்கும் ஸ்வீட் ஆர்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ பண்ற ராமின் லீலாவுக்கும் ஆண் பாவத்துக்கும், ஏன்னா எனக்கு தெரியும் அந்த கதை என்னன்னு தெரியும், சுத்தமா சம்மந்தம் இல்லை. இன்னொன்று சொல்றேன், ராமின் லீலாவுக்கும் அதுக்கு அடுத்து ஒன்று அவர் லைனப்ல இருக்கு, கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்ட். ஓகே, அந்த மாதிரி அவரோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லைங்களா, அவருக்கு வர்றதுல எது நல்லதுன்னு பார்த்து எடுக்கிறாரு. ஆனா ஒரு விஷயத்துல கான்சியஸா இருக்காரு, பண்ணதவே திருப்பி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் நான் அப்படி யோசிக்கிறேன். இப்போ அவங்களுக்கு அது சலிப்பு தட்டிடக்கூடாது அப்படின்றப்போ அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போயிடலாம் அப்படிங்கிறது தான், ஃப்ளெக்சிபிளாக இருந்துக்கலாம் அப்படின்றது தான் என்னோட இதுவாக இருக்கு. ஓகே, த மோஸ்ட் வாண்டட் ஆன்சர் என்ன ஜானர்? 2 ஐடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட இவர் சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த 2 ஐடியாவுமே நான் ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் கொஞ்ச நாள் இன்னும் ஒரு 2 months அண்ணன் குருதியாட்டம் எழுதும் போதே 2-3 ஐடியா வச்சிருந்தாரு, எனக்கு தெரியும். அது எப்பவுமே அவர் மைண்ட்ல 2-3 இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நான் அவர்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். ஓகே 2-3 வச்சிருக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் யோசிச்சதா. அப்படி இல்லை, நமக்கு அந்த கதையை கிராக் பண்ண எவ்வளவு நாள் ஆகும்னு அது நமக்கே தெரியாது இல்லை. ஸோ நான் சில கதை நினைச்சிட்டே இருப்பேன், ஒரு டைம்ல அதை கிராக் பண்ண முடியாது, திடீர்னு ஒரு நாள் அதுல ஒரு விஷயம் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால எனக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணுச்சுன்னா முடிஞ்செல்லாம் அதை ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். ஐடியாவா நோட் பண்ணி வச்சிருப்பீங்க, டெவலப் பண்றது மட்டும். ஓகே, உங்களுக்கு வந்து அடுத்து his answer is almost like he gave my answer தான். And we need to have a lot of ideas. And நம்ம ரொம்ப நாள் சும்மா இருந்தோமா, அதனால கதைவடி தான் நம்ம பண்ணி வைக்க முடியும். ஸோ கதைகள் இருக்குது, அதை வந்து போயிட்டு ஐ நீட் டு புட் இட் ஆன் த டேபிள் ஃபார் தெம். ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா, வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக போயிட்டு அதை எல்லாத்தையும் ஹேவ் டு புட் இட் ஆன் த டேபிள் அண்ட் அவங்க அதை சூஸ் பண்ண. ஃபுல் கதையாகவும் இருக்குது, இல்லை டெவலப்மெண்ட்லேயும் சில கதைகள் இருக்குது. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி நீட் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் லைக் இமீடியட்லி. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இமீடியட்டாக அதை பண்ணியே ஆகணும் அப்படின்றது தான் ரொம்ப. ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டாது இருக்கணும், நம்ம எழுதிட்டாது இருக்கணும். நானும் ஜானர் ஸ்பெசிஃபிக்காக பிளான் பண்ணிலாம் பண்ணல. இப்போ அடுத்து பண்ணிட்டு இருக்கிறது ஒரு க்ரைம் ட்ராமா தான், அது ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் நான். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸும் பேரலாக, ஏன்னா நமக்கு ஐடியாஸ் நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருப்போம். சில நேரங்களில் கேரக்டர் ட்ரிவனாக இருக்கும், சில நேரங்களில் வந்து பிளாட்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணி வச்சுருப்போம். அப்படி ஒர்க் பண்ணி வச்சது நிறைய இருக்குது. அண்ட் இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு க்ரைம் ட்ராமா. ஐ திங்க் டக்குன்னு போயிடுச்சு. லாஸ்ட்டாக முடிச்சுக்கலாம் நினச்சேன், இது வந்து ஒன்றே ஒன்று மட்டும் தோணுது, அது ஒன்று மட்டும் கேட்டுங்க. ஏன்னா இப்போ இந்த க்ரைம் ட்ராமா, த்ரில்லர்ஸு அண்ட் ஆப்வியஸாக வரும்போது பக்கத்தில் இருக்க பக்கத்து ஒரு இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணிடுறாங்க. ஆப்வியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்ச இண்டஸ்ட்ரி மலையாளம் இண்டஸ்ட்ரியில். அது வாட் எவர் ஃபீல் குட்டாக வந்தாலும் சரி, இப்போ இந்த கலம் காவலாக இருக்கட்டும், ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்படி பண்ணும்போது த்ரில்லர்னால் டக்குன்னு அவங்க ஒரு கெஸ் ஒன்று போயிடுது, இங்கே மாதிரி இது அப்படிங்கிற மாதிரி ஒன்று கெஸ் ஒன்று போயிடுது. அப்படி த்ரில்லர் இன்கேஸ் எழுதுகிற மாதிரி இருந்தால் அது ரெஃபரன்ஸாக இருக்குமா, இல்லை உங்களுக்கு பாயிண்ட் என்னென்ன மாதிரி தோணும்? இன்கேஸ் ஐடியா இன்கேஸ் உங்களுக்கு ஒரு த்ரில்லர் தோணுதுன்னா எப்படி நீங்கள் அதை ஜட்ஜ் பண்ணுவீங்க? இந்த கேரக்டர் எனக்கு உட்காரும் எனக்கு கதை. சார் ஓப்பனாக சொல்லணும்னா நான் நெல்சன் சாரை காப்பி அடிக்கணும்னு நினைப்பேன்.
எனக்கு என்னன்னா அவரோட தப்பு இல்லைன்னு தோணுது. எனக்கு என்னன்னா ரிப்பீட் வாட்ச் இருக்கிற படங்கள் தான் எனக்கு த்ரில்லர் பிடிக்கும். ஆனா 2வது தடவை பார்ப்பேனான்னு கேட்டா தெரியல. ரொம்ப ரேர். ராட்சசன் தான் நான் 4 தடவை பார்த்தேன். அது ரொம்ப ரேர். அந்த மாதிரி நம்ம ரொம்ப பிடிச்சி போய் உள்ள போய் ஓகே திருஷ்யம் 2-3 தடவை, திருஷ்யம் 2-3 தடவைக்கு மேல பார்த்தேன். அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரேரு. அப்போ அவர் ஒண்ணு பண்றாரு இல்லைங்களா, டேக்கன் படத்தோட லைன் பார்த்தோம்னா கடத்திட்டு போயிடுறாங்க, திருப்பி கூட்டு வரோம், கிட்டத்தட்ட ஒரு த்ரில்லர் இதுல தான் வரும். தலைவன் ஒரு ட்ரீட்மெண்ட் கொண்டு வர்றாரு இல்லையா, அந்த மாதிரி காமெடி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஒரு ரிப்பீட் வாட்ச் வேல்யூ இருக்கிற சீன்ஸா பில்ட் பண்ணா, ஒரு கோக்கியான கேரக்டர்ஸ், இவர் சொன்னார்ல அந்த கோக்கினஸ் போயிடக்கூடாது, அந்த மாதிரி கோக்கியான கேரக்டர்ஸ் உள்ள வச்சு அது ஒரு புது ஃபிளேவர் ஒன்று கொடுக்குறாரு இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துட்டா எனக்கு அதுதான் பார்க்க பிடிக்கும். நிறைய டாக்டர்லாம் எத்தனை தடவை பார்த்தேன்னு எனக்கு தெரியாது, அத்தனை தடவை பார்த்துருக்கேன் டாக்டர்லாம். ஸோ அந்த மாதிரி எழுதணும்னு தான் எனக்கு ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னா ஆப்வியஸாக நீங்கள் ஒரு த்ரில்லர் கொடுத்துருக்கீங்க, அடுத்து எதிர்பார்ப்பாங்க. ஐ சா த டெவில் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி எனக்கு ஒன்று பண்ணணும்னு ஆசை. ஐ வாண்ட் டு மேக் அ ஃபில்ம் லைக் தட். பக்குன்னு இருக்கணும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்று அகெயின் மெமரிஸ் ஆஃப் மர்டர் சொல்லலாம், ஆனால் இட்ஸ் வெரி ட்ராமா, கொஞ்சம் அதுக்கு ஒரு 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 ஹோல்டு இருக்கும், அதுக்குன்னு ஒரு பேஸ் இருக்குது. இப்போ 7 ஜோடியாக் அது மெமரிஸ் ஆஃப் மர்டர் அது ஒரு பேஸில் இருக்குது. ஆனால் நீங்கள் ஐ சா த டெவில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே இருக்கும் அந்த ஸ்க்ரீன் ப்ளே. சொல்கிறேன் அந்த ஆரம்பித்து அடிக்கும் படம் முடியறது அவ்வளோ நேரம் உங்களுக்கு ஒரு இடம் கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐ வாண்ட் டு மேக் அ மர்டர் மிஸ்ட்ரி. நிறைய பேர் ஐ சா த டெவில் சொன்னாங்க. ஆமா, நீங்க சொல்லும்போது எனக்கு அப்படியே ஆமா, அது அகைன் அந்த ஐ சா த டெவிலை எடுத்துட்டு உங்களால குவர்க்க கூட உள்ள வைக்க முடியும். நெல்சன் மாதிரி இது பண்ணி ஒரு குவர்க்க கூட உள்ள வைக்க முடியும். அது உள்ள அந்த மாதிரி ஒரு பண்ணணும்னு ஆசை. பட் மை பர்சனல் திங் இஸ் ஐ வாண்ட் டு டூ சம்திங் லைக் ஜிந்தகி நா மிலேகி தோபாரா இல்லை தில் சாத்தா ஹே மாதிரி ஒரு ப்ராப்பர் ப்ரோமன்ஸ். ஏன்னா நம்ம ஊரில் என்றென்றும் புனகைக்கு அப்புறம் வரல. எனக்கு அந்த ப்ராப்பர் பசங்க படம் பண்ணணும். பசங்க படம் எனக்கு ஐ வாண்ட் திஸ் ஃபுல் இட்ஸ் ப்ராப்பர் மியூசிக் தான் ஹீரோ, மியூசிக்கை சுற்றி கதை அப்படின்னு ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு லைக் தில் சாத்தா ஹே மாதிரி. என்றென்றும் புனகை சூப்பரான. ஆமாம், இட்ஸ் வி நீட் அ ப்ரோமன்ஸ் ஃபில்ம். வி நீட் I would love to do a boys film. I mean boys film with a lot of relationships and a lot of romance in it included. Yes. உங்களுக்கு த்ரில்லர் இன்கேஸ் உட்கார்ந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒன்று பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு சம்பவமே அதுதான். பட் எழுதும்போது ஒரு இது வரும்ல, இந்த த்ரில்லர்ஸ் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு எப்படி கிராக் பண்ணுங்க? நீங்கள் அந்த ஜானர் ஸ்டடி பண்ணால் உங்களுக்கு ஒரு 2-3 வேரியேஷன் இருக்குது. இப்போ ஒரு ஹூடன்னுட்டு இருக்கும், ஒய்டன்னுட்டு இருக்கும், சில இது ஓப்பன் ட்ராமாவாக இருக்கும், கேரக்டர்ஸ்க்கு தெரியாது, நமக்கு ஆடியன்ஸுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு ப்ராப்ளி ஒவ்வொரு ஐடியா, இப்போ களம் காவலே எனக்கு அதில் ஐடியா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மம்முட்டி சாரை ஈவிலாக பார்க்குறது இருக்கு இல்லை. ஸோ அது ப்ராப்ளி எனக்கு அதான் அந்த ஐடியாவை எப்படி சொன்னால் ஆடியன்ஸ்க்கு ஃப்ரெஷ்ஷாக ஆக்க முடியும்னு ஏதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் புதுசாக ஒன்று அது யோசிச்சு பார்த்தா அது நம்ம எல்லா மலையாள படங்களையும் பார்த்த ஃபார்மெட், நம்ம த்ரில்லர் படங்கள்ல பார்க்குற ஃபார்மெட் தான். அது யார் எப்படி ப்ளே பண்ணுறாங்க நீங்கள் சொன்ன அந்த ஐடியா சரி அதுதான். ஓகே, அண்ட் ஃபைனலாக இப்போ நான் பர்சனல் சஜஷனே இதை எடுத்துக்கிறேன். ஒரு 3 ஃபிலிம்ஸ் ஆஃப் யுவர் ஃபேவரட்ஸ் என்னென்ன சொல்லுவீங்க? பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் சொல்லுவேன், பிக் ஃபிஷ் சொல்லுவேன், அண்ட் நெப்ரஸ்கா. ஐயோ ப்ரோ, செம படம் ப்ரோ. தேங்க்ஸ். சரியான படம் ப்ரோ. அந்த டைரக்டரே பயங்கரமான ஆள் தெரியுமா, அது நெப்ராஸ்கா பயங்கரமான படம். நான் ஏற்கனவே 2 சொல்லிட்டேன். அது இல்லாமல் நான் வந்து பார்க்கணும்னு சொல்கிறது, there is this movie called பீஸ்ஃபுல் வாரியர்னு ஒரு படம் இருக்குது. அந்த படம் பார்க்கணும். அப்புறம் வந்து த பாய் இன் த ஸ்ட்ரைப் பைஜாமாஸ் ரீவாட்ச் பண்ண முடியாது, ஆனால் அது மகாநதி மாதிரி அந்த படம் 2வது தடவை பார்த்தா நம்மளை முதல் தடவை பார்க்கும்போது நம்மளை அடிச்சு உட்கார வச்சிரும். அந்த மாதிரி அனதர் மூவி இஸ் தசரதம்னு ஒரு மலையாள படம் இருக்குது, மோகன்லால் சார் படம். இந்தியாவோட ஷாஷாங்க் ரெடம்ஷன் இது. அண்ட் ஐம் டெல்லிங் யூ நோ, ஜஸ்ட் அப்படியே வீட்டில் போயிட்டு அந்த படத்தை பாருங்கள். எல்லாத்தையும் ஐ ஹவ் நாட் சீன் அ ஃபில்ம் லைக் தட். அந்த மாதிரி ஒரு படம் நான் பார்த்ததே கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பர் படம் நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அந்த கிளைமேக்ஸில் நீங்கள் உடைவீங்க, இட் வில் பிரேக் யூ. தசரதம் அப்படின்னு ஐ மீன் ஐ ஜஸ்ட் ரியலைஸ்ட் ஆஃப்டர் வாட்சிங் தட் ஒன்லி ஐ சா ஒன் ஆஃப் த இன்டர்வியூஸ் ஆஃப் லால் சார். ஃபில்ம் மேக்கிங் இஸ் அ லாங்குவேஜ் பை இட் செல்ஃப். இந்த படம் உங்களுக்கு மொழி தெரியணும்னு அவசியமே கிடையாது. அப்புறம் நான் இன்னும் அவரோட மற்ற படங்கள்லாம் அந்த படத்துக்கு அப்புறம் தான் இன்னும் நிறைய படங்கள் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் தட் மூவி தசரதம் did it for me. What Shawshank Redemption did it for a lot of people. எனக்கும் Shawshank Redemption changed my life.
ஆனால் தசரதம் வந்து நம்மக்கிட்டே இருக்குது இவ்வளோ கண்டென்ட்டு, எவ்வளோ கண்டென்ட் நம்மக்கிட்ட இருக்குது. அப்புறம் நான் இது ஜானிங்க. ஐ திங்க் ஜானி இஸ் த பெஸ்ட் லவ் ஸ்டோரி எவர் மேட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் சினிமா என்னை பொறுத்த வரைக்கும். பர்சனல் கருத்து, ஜானியை தாண்டி இது வரைக்கும் லவ் ஸ்டோரியே வரல. இதுக்கப்புறம் வந்தால் சந்தோஷம். நானும் அதே தான், ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், தி பெஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் லவ் ஸ்டோரினா ஜானி தான். ப்ரப்போசல் சீன்ல வாத்தியார்னா அந்த ஜானியோட ப்ரப்போசல் சீன் தான். அது மனுஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நான் முன்னாடி பார்த்துட்டு ஐயோ இது ஏன் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, ஜானி ஏன் யாருக்கும் பார்க்க மாட்டாங்க, ஏன் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் புரிய மாட்டேங்குது, எப்போ ஜானி வில் பி அண்டர்ஸ்டுட் பை பீப்புள், வென் ஜானி வில் பி நோன் பை பீப்புள். எனக்கு அவ்வளோ எனக்கு இன்னும் என் படம் அது அப்படி இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. எனக்கு நான் ரொம்ப ரீசெண்டாக பார்த்ததுல ஞாபகம் வருது சொல்கிறேன். ஹவு டு மேக் அ மில்லியன் பிஃபோர் கிராண்ட்மா டைஸ்னு ஒரு ஜாப்பனீஸ் படம். நாங்கள் இன்ஃபேக்ட் நாங்கள் இந்த படம் ஸ்கோர் பண்ணும்போதெல்லாம் அந்த படம் பார்த்துட்டு அது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. இப்படி ஒரு இமோஷனலாக ஒரு ஆல்ரெடி அப்போ படம் ஷூட் முடிச்சிட்டோம், பட் இதில் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ்க்கு கிரியேட் பண்ண முடியுமான்னு ஸ்கோர் பண்ணும்போது ஆமாம் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இமோஷனலான ஒரு படம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பி டேஸ் கண்டிப்பா நான் பார்க்கறேன். அதனால தான் சஜஷனா கேட்டேன், ஃபேவரட்ஸ்னு கேட்டேன். ஸோ அந்த படம் எனக்கு ரீசெண்டா பார்த்ததுல ரொம்ப மூவிங்கா ரொம்ப பிடிச்சது. அப்புறம் சோல்னு ஒரு அனிமேஷன். எனக்கு நம்ம லைஃபை எப்படி பார்க்குறோன்றதையே அது பயங்கரமா ஓப்பன் பண்ணி விட்டுச்சு அது. நான் அப்புறம் இன்னொன்று எனக்கு சாப்ளின் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரை நான் ஒரு மாஸ்டராக பார்க்க, எனக்கு அவரோட மாடர்ன் டைம்ஸ் வந்து நான் அடிக்கடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் பார்த்தது இல்லை. மாடர்ன் மெட்டீரியல் அந்த படம் அது ஒரு சோஷியல் சட்டையரை அவ்வளோ சிரிக்க வச்சு, அப்புறம் நீங்கள் யோசிச்சு பார்த்தா அதில் யோசிக்கவும் நமக்கு கோவம் இருந்தால் அதை பண்ணியிருப்பாரு. அதுதான் ஒரு அவ்வளோ அந்த ஹியூமருக்கு பின்னாடி அவ்வளோ கோவம் இருக்குங்க சாப்ளின் சார். அதுதான் எனக்கு எம்ஆர் ராதா சாரும் பிடிக்கும், அதனால தான் எனக்கு வந்து விவேக் சாரும் பிடிக்கும். அவ்வளோ கோவம் இருக்கு, அதனால தான் ஹியூமராக கன்வெர்ட் ஆகுது. அதுதான் நான் நினைப்பேன், நமக்கு இப்போ ஏதோ ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு தோணுது, அதை இந்த மாதிரி சொல்ல முடிஞ்சா அது எவ்வளோ பேரை கனெக்ட் பண்ண முடியும், ரொம்ப ரீச்சா இருக்கும். ஐயா எனக்கு வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் தான் இருக்கு. எனக்கு அதான் அமைதிப்படை எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட். அவர் சொன்னதில் எனக்கு அதான் நம்மகிட்டே கொட்டி கிடைக்கும். எனக்கு அமைதிப்படை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னா, நானு கார்த்திக் பிரகாஷ்லாம் இருக்குல்ல, அந்த டைலாகை சொல்லி விளையாண்டுட்டு இருப்போம். அதனால தான் அவர் சொன்னோன்னே எனக்கு அந்த டைலாக்லாம், அன்புதாசன் தெரியும் இல்லைங்களா, பிளாக்ஸ்லாம், அவன் வந்துட்டு எல்லா படத்தோட டைலாக்கும் பயங்கரமாக ஞாபகம் வச்சிருப்பாப்ல. சொல்லும் போதே நம்ம பொள்ளாச்சி தம்பிங்களாமா அப்படிதான் நாங்க ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரிதான் டைலாக் வந்துட்டு எங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வசீகரா எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. அதை எனக்கு ரொம்ப அடிக்கடி பார்ப்பேன். நிறைய படம் சார் டக்கு டக்குன்னு அண்ணாமலை ரிப்பீட் வாட்ச்ல இருந்துகிட்டே இருக்கும். அண்ணாமலை அத்தனை தடவை பார்த்துருக்கேன், ஏன்னே தெரியாது எனக்கு அந்த படம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த ரீசன்லாம் கிடையாது சார். அந்த டோரை திறந்து உள்ள வரும்போது நான் இப்போ பார்த்தாலும் விசில் அடிப்பேன். அந்த மாதிரியான ஒரு சீனு உள்ள வந்துட்டு, சினித்துக்கு தெரியும் ரஜினி சார் ஃபேன் நான். சஜஸ்டா பண்ணணும் அப்படின்னா வின்லேண்ட் சாகான ஒரு வெப் சீரிஸ் இருக்கு பிரதர், எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், ரொம்ப நல்லா இருக்கும். அது பெர்ஸ்பெக்ட் ரிவெஞ்ச் கிடையாது மேட்ரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும். ஒரு அனிமே வெப் சீரிஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். மிராக்கிள் இன் செல் நம்பர் 7 அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இது ரெண்டு படமுமே ஒரு எமோஷனலான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி. இன்டர்ன் ஒரு படம் இருக்கும் சார், க்ளோஸ் டு ஹார்ட் படம். எனக்கு ஐ திங்க் இது வரைக்கும் நான் அதிகமாக பார்த்த கவுண்ட் ஒன்று இருக்கு. அதிகமாக பார்த்த ஹாலிவுட் ஒரு ஃபீல் குட் படம்னா இன்டர்ன் தான். அந்த எனக்கு இன்டர்ன்லாம் நான் சும்மா உட்கார வச்சுட்டு கடுப்பா இருக்கா எடுத்து வச்சு இன்டர்ன் பாரு அப்படிங்கிற மாதிரியான படம் தான் அது. எனக்கு அந்த லைன்ல ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி அப்படிங்கிறது. ஏன்னா நான் அது ஒரு சில படம்ல யோசிப்போம்ல, அது பார்த்துட்டு நம்ம ஆட்கள் பண்ணா யார் சூப்பரா இருக்கும். நான் இன்டர்ன் எங்கெங்கே யோசிச்சு பாக்குறேனால யார் பண்ணா கரெக்டா இருக்கும். தலைவர் அந்த ஒரு பேட்டர்ன்ல அப்படி மாத்திட்டு உட்காந்தா எப்படி இருக்கும். சாரி, லாஸ்டா ஒன்னு ஆட் பண்ணிக்கிட்டா, தில்லுமுள்ளு. தில்லுமுள்ளு எனக்கு தெரியும், அது வந்துட்டு ரஜினி சார் அங்க இவர் வேற யாரோ பண்ணதுதான் இங்க பண்ணது. எக்ஸ்ட்ரானரி ஒரு படம். இப்போ அது ரீசெண்டா மணிகண்டன் சார் வேற ஒரு இன்டர்வியூல ஏன் அந்த இதுக்கு என்ன குறைச்சல், அதுக்கப்புறம் நான் திருப்பி போய் பாக்குறேன், ஒரு தடவை ரிப்பீட் வச்சு பார்த்தேன். விசுவ சாரோட டைலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கும் சார். தில்லுமுள்ளு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அத்தனை தடவை பார்த்துருப்போம். அதெல்லாம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த சஜஷன்ஸ் நான் சீரியஸா எடுத்துக்கிறேன். பார்க்காத இருக்கு ப்ளீஸ் பாருங்க, நான் எடுத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நேரம் அவ்வளோ ஆயிடுச்சு, ஆனால் பேசின டைம் தெரியல. ஸோ ஹோப் யூ என்ஜாய்டு. ஏன்னா
நிறைய விஷயங்கள் இருந்தது எனக்கு. அதான் ஆயிடுச்சு காலையில் ஆரம்பிச்சா நைட். அண்ட் ஒவ்வொருத்தரோட அடுத்தடுத்த மூவுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் என்னதான் பர்சனலாக தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டேன். அடுத்து என்னவா இருக்கும், அடுத்து என்ன ஜான்ரா இருக்கும். பட் நான் அன்எக்ஸ்பெக்டட் தான். நீங்கள் சொன்ன அடுத்த உங்களோட ஒர்க் ப்ராசஸ் வந்து ஐ திங்க் இது நல்லா இருக்கே, புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. ஸோ தேங்க்ஸ் அண்ட் நன்றிகள். தேங்க்யூ தேங்க்யூ லவ்லி.